ஹாய் மக்களே, இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி சொல்லலான் இருக்கேன். ஏன்னா கோல்டு கடன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா 7150 ரூபா இருந்தது ஒரு கிராமு. இன்றைக்கி அக்டோபர் 6 பார்த்தீங்கன்னா 11,070 ரூபா இருக்குது ஒரு கிராமு. எப்படி இவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது 54.89% கோல்டு வந்து கோல்டு ஒரு கிராம் ப்ரைஸோட கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி கிடுன்னு வளருது பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக வருது இந்த கோல்டு. இந்த ப்ரைஸ் வந்து ஏன் இவ்வளோ ஏறுது அப்படின்றதுக்கு காரணம் வந்து எனக்கும் புரியல. சரி, நம்ம கூகுள் அக்காவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அக்காவை போய் கேட்டேன் நான். கூகுள் அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டர் சேஃப் ஹெவன் டிமாண்ட், அதாவது இது இன்வெஸ்டருக்கு ஒரு இதுவான் இந்த மெட்டல், இந்த எல்லோ மெட்டல் வந்து கோல்டு மெட்டல் வந்து வாங்கி வச்சா ஃப்யூச்சரில் நல்ல லாபம் தரும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வாங்குகிறாங்களாம். அடுத்தது உலகத்தில் உள்ள சென்ட்ரல் பேங்க்குலாம் என்ன பண்ணுறாங்களா, இது வாங்கி வச்சா நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு, எக்கானமி வந்து இதுவாகாது, ஃப்ளாட் ஆகாது, எக்கானமி வந்து குறையாது, எக்கானமி வந்து நல்ல ரைஸ்லேயே இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம நாட்டுக்குன்னு அதுக்காக வாங்குகிறாங்களாம் கோல்டு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, வீக்கர் குளோபல் அதாவது டாலர் விலை குறைய தங்க விலை இன்க்ரீஸ் ஆகுமா, அதனால் கூட வந்து கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃப்ளேஷன் கன்சர்ன், இன்ஃப்ளேஷன்னா நாள்பட உங்களுக்கு வருஷம் போக என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதனால் கோல்டு விலையும் இன்க்ரீஸ். இப்போ அரிசி பருப்பெல்லாம் விலை ஏறலையா, அது மாதிரி கோல்டும் விலை ஏறிக்கிட்டே இருக்கும் சார், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு ஒரு சிலர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, சப்ளை அண்ட் டிமாண்டு, ஏன்னா இது வந்து இரும்போ இல்லை தகடோ வந்து கடன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கோல்டெல்லாம் வந்து உங்களுக்கு நிலத்தடியில் போய் எல்லாம் எடுத்தாச்சு அந்த காலத்துலேயே. இப்போ ஒன்றும் கோல்டு அவ்வளோ கிடையாது, எடுத்தாலும் ஒரு குண்டுமணி கோல்டு தான் கிடைக்கும். ஸோ இருக்கிற கோல்டை தான் உருக்கி பழைய கோல்டை உருக்கி விற்றுன்னு இருக்காங்க, சரிங்களா. இதனால் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்ததுனால உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, சப்ளை கம்மியாகிடுச்சு, அதனாலேயும் விலை ஏறுது அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, லோக்கல் டிமாண்ட், அதாவது இந்தியாவில் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் அந்த டாலருடைய வீழ்ச்சினால். அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்காக கோல்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தீபாவளிக்காக கோல்டு வாங்குறவங்க, அக்ஷய தீர்த்திக்காக கோல்டு வாங்குறோம், இதனாலையும் விலையேறுது. ஸோ இதனால்தான் விலை கிடுன்னு ஏறிடுச்சு. இது தீபாவளி நெருக்கம் இல்லையா, அதனால் நான் கூட முழிச்சிட்டு இருந்தேன், என்னடா இது இவ்வளோ விலை ஏறுது கோல்டுன்னு. இதுதான் காரணம், நான் சொன்ன காரணங்கள் தான். நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினேன், ரொம்ப மகிழ்ச்சி.